ஒவ்வொரு நாளும் நம்ம காலையும் மாலையும் ஏற்றிவிடப்ப ஐயப்பா நிகழ்ச்சி மூலியமாக பல தகவல்களை சபரிமலை பற்றியும் ஐயப்பனுடைய விரத முறைகள் பற்றியும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விரதத்தை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற முறைகளை பத்தி நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருந்து கடுமையான வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி, அதாவது தலை வார மாட்டாங்க, சீப்பு வச்சு காலில் செருப்பு போட்டுக்க மாட்டாங்க, மெத்தையில படுத்துக்க மாட்டாங்க, தரையில தான் துண்டு விரிச்சு படுத்துப்பாங்க. இந்த மாதிரியான பல கடுமையான விரத முறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம 41 நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக சபரிமலைக்கு சென்று பம்பையில நீராடி 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்றது அப்படின்றது ஒரு அலாதியான ஒரு சுகம்னே சொல்லலாங்க. அப்படி ஒரு விரதத்தை ஃபாலோ பண்ணி நம்ம சபரிமலைக்கு இந்த 18 படியேறி ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி நம்ம மனசுக்குள்ள ஏற்படும் இல்லையா? அந்த ஒரு நிமிடத்துல இந்த 41 நாட்கள் கடுமையான அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணின எந்த ஒரு கஷ்டமும் யாருக்கும் தெரியவே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஐயப்பனுடைய மகிமையை நம்ம சொல்லி மாளாத ஒரு விஷயம். சரி, ஆஃபீஸ் போறவங்களால சில பேரால இப்போ காலில் செருப்போ இல்லை ஷூவோ போடாம இருக்க முடியாது. அவங்க இந்த வேட்டி துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு அவங்களால ஆஃபீஸ் போக முடியாது. இந்த மாதிரி அலுவல் நிமித்தமாக பல விஷயங்களை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்படி இந்த விரதத்தை ஃபாலோ பண்றது அப்படின்றத நமக்காக இன்னைக்கு சொல்லவிருக்கார் வீரமணி ராஜு அவர்கள். வாங்க, அவர் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சங்கரா டிவி நேயர்கள், ஆன்மீக பக்தர்கள், ஐயப்பா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரம். ஏற்றிவிடப்பா ஐயப்பா இந்த தொகுப்பிலே நாம் விரதத்தை பற்றி பார்த்தோம். நம்மளா இருக்கணும், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இந்த விரதத்தினால என்ன பயன் அப்படின்னா, நமக்கு மெடிக்கல்லி நம்ம உடம்புக்கு நல்லது. இது ஐயப்பனே இந்த விரத முறைகள் யார் சொன்னது அப்படின்னா, பூதநாதோபாக்கியானத்துல ஐயப்பனே தனது திருவாயால் சொன்ன முறைகள் தான் இந்த விரத முறைகள். அதனாலதான் இந்த பாட்டுல சத்தியமான விரதம், சத்தியமான விரதம் நிச்சயம் நம்மை காக்கும், சத்தியமான விரதம் நிச்சயம் நம்மை காக்கும், நம் சந்ததி வரையில் கூட வரும், சத்திய தரிசனம் காட்டிவிடும். இதுதாங்க விரதம். நீ ஒரு வாட்டி விரதம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு முறையான விரதம் ஐயப்பனுக்காக இருந்தோம்னா, இந்த விரதம் ஒன்றை மட்டும் காப்பாத்தாது. இதுதான் அந்த விரதத்திலே கிளைமாக்ஸ், முக்கியமான விஷயம். உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள், அவனுக்கு பிறக்கிற குழந்தை, பேரன், பேத்தி, பேத்திக்கு பேத்தி, பேரனுக்கு பேரன், 27 தலைமுறையை நீ இருக்கிற விரதம் காக்கும். அதான் தான் நான் சாமிமார்கள்ட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ இந்த 15 நாள் விரதம் இருக்கும், சில கம்பல்ஷன், எங்க ஆபீஸ்ல எவ்வளவுதான் இருக்க முடியும், 10 நாள் தான் இருக்க முடியும், 7 நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, தயவு செய்து ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் எங்க குருசாமிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கார்த்திகை 1ஆம் தேதி நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடாம, அதாவது இப்போ நான் இதை சொல்லக்கூடாது, மாலை போடாம இருங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஆனா சில கம்பல்ஷன், 41 நாள் கண்டிப்பா விரதம் இருந்துதான் தீரணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து ஆரம்பிச்சுட்டு நீங்க ஷேவ் பண்ணிக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, பெட்ல படுங்க. சில பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்கறவங்கலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபுல் காஸ்டியூம்ல தான் இருக்கணும். அப்பதான் டாக்டர் அவங்கள பார்ப்பாங்க. ஒரு ஷூ போட்டுக்கணும், ஒரு டை கட்டிக்கணும், இன் பண்ணிக்கணும், பெல்ட் போட்டுக்கணும். நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கும், நிறைய லாட்ஜில் தங்க வேண்டியிருக்கும், நிறைய ஹோட்டல்ஸில் தங்க வேண்டியிருக்கும், கண்டதை சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ இந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டா, என்ன விரதத்துக்கு நம்ம மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னா, மாலை போட்டா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த மாலை போட்டா, அந்த மாலை கழுத்துல இருந்தா அது நமக்கு ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். டேய் நான் இருக்கேன் அப்படின்னு நம்மளை வான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தைரியமாக இந்த மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி விரதம் ஆரம்பிங்க. உங்க ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க.
சபரிமலைக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலையை போடுங்க. மாலையை போட்டு உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க விரதத்தை கலைச்சிக்கலாம். இதுதான் இதுதான் விரதம் இருக்கும் முறை. அப்படிப்பட்ட விரத முறை உங்கள் சந்ததியை சத்தியமாக காக்கும். இப்போ யாத்திரைக்கு வருவோம். 42 நாள் 41 நாள் விரதம் இருந்தாச்சு. சபரிமலைக்கு போகிறோம். சபரிமலை யாத்திரையில 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் ஐயப்பன் பக்தர்களுக்கு தயவு செய்து இதை நான் அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க அதை ஏற்றுதான் ஆகணும். அந்த வழிமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. சபரிமலை யாத்திரையில முக்கியமான 2 விஷயங்கள். ஒரு விஷயம் மாலை போடுற விஷயம். துளசி மணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம், அந்த தூயவனாம் ஐயப்பனின் தரிசனமே கண்டிடுவோம். துளசி மணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம். துளசி மணி மாலை போட்டு விரதத்தை தொடங்கிறது ஒரு முக்கியமான நாள். 2வது, இந்த யாத்திரை சபரிமலை யாத்திரை எல்லாரும் போறது ட்ரெயின்ல போறான், ஃப்ளைட்ல போறான், கார்ல போறான், எதுல வேணா போட்டு வேன்ல போறான். முக்கியமான விஷயம் அந்த இருமுடி நெய் நிறைப்பது. இந்த வீட்டுல இருமுடி கட்டின்னு போறது ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு, சில பேருக்கு வசதி இருக்காது. நான் ஃப்ளாட்ல இருக்கேன் சார், ஆனா ஆசை இருக்கும். ஐயோ எங்க வீட்டுல இருந்து நான் இருமுடி கட்டின்னு போகணுமே அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் வீட்டுல இருமுடி சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயப்பனுடைய மனசு ரொம்ப பெருசுங்க. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் போறோமே, அத்தனை பேருக்கும் ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் என்பது சத்தியம். அது மட்டும் இல்லைங்க, சபரிமலைக்கு போனா நீங்க ஐயப்பனை பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீ எப்ப 18 படியில காலை வைக்கிறியோ ஐயப்பன் ஒன்ன பார்த்துருவான். நம்ம ஐயப்பனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது மாதிரியான ஒரு தெய்வம் காத்துட்டு இருக்காராம் ஐயப்பன். யார் யாரா வரான், வாடா வாடா வாங்கடா வாங்கடா அப்படின்னு ரெடியா இருப்பாராம் ஐயப்பன். அது மாதிரியான ஒரு ஐயப்பன். அப்போ அந்த மலைக்கு இந்த இருமுடி எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம். இந்த சில பேர் விரதம் இல்லாமல் போகிறவர்கள் இருமுடி இல்லாமல் போய் பின்னாடி வழியா பார்த்துட்டு வருவாங்க. அதுவும் தப்பு இல்லை. விரதம் இல்லைன்னா தைரியமா பின்னாடி வழியா போய் பார்த்துடுவாங்க. நானும் பல நிகழ்ச்சிகளுக்கு கேரளா கச்சேரிக்கு போனேன்னா நைட்டு கச்சேரி முடிச்சுட்டு கார்ல போயிட்டு, ஏன்னா அந்த படியில ஏறுறதுக்கு, அந்த 18ஆம் படிகளில் ஏறுவதற்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் 41 நாள் விரதம் இருந்தாதான் இருமுடி எடுத்து படி ஏறுவோம் என்ற சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியமான விரதம். எனவே இந்த இருமுடி நிறைக்கிறதுல ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை நாம் நாளை சொல்வோம். சுவாமியே சரணமையப்பா. என்ன நேயர்களே, ஆஃபீஸ் போற ஐயப்ப பக்தர்கள்லாம் எப்படி இந்த விரதத்தை ஃபாலோ பண்றது அப்படின்றத ரொம்பவே எளிமையா சொல்லியிருந்தார். நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க, ஐயப்பனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிட்டும். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்கவிருக்கிறது ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள். இந்த பஜனை பாடல்களை நமக்காக பாடுறதுக்கு மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் தயாரா இருக்காங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து இந்த பஜனையை நாமும் செய்யலாம். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை
அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, கார்த்திகை மாதம் மாலைகளில் நேர்த்தியாகவே விரதம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி, இருமுடி எடுத்த எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி, அருமை நண்பராம் அவரை தொழுது ஐயனன் அருள்மலை ஏறிடுவார். அருமை நண்பராம் அவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும்போது ஹரிஹரன் மகனை துதித்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். ஐயன் மண்புலி ஏறி வந்திடுவார். அழுதை ஏற்றம் ஏறும்போது ஹரிஹரன் மகனை துதித்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். ஐயன் மண்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். மலையேற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இருக்கும் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார். மலையேற்றம் வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியம் பம்பையில் நீராடி, கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி, சங்கரன் மகனை கும்பிடுவார். சங்கடமின்றி ஏறிடுவார். சங்கரன் மகனை கும்பிடுவார். சங்கடமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். நீலிமலையேற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா, தேகபலம் தா பாதபலம் தா, தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதையை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார்.
ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கண்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. வீரமணி கண்டனே சரணமையப்பா. ரொம்பவே அற்புதமான ஐயப்பனுடைய பஜனை பாடல்களை நம்ம கேட்டிருந்தோம். இப்போ அடுத்ததா ஏற்றிவிடப்ப ஐயப்பன் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.